பிக் பாஸ்க்கு இப்படிதான் ஆள் சூஸ் பண்ணுவாங்களா? இப்பதான் பிக் பாஸ் காமன் மேன் போயிட்டு இருக்குல்ல. சோ அவங்க வைக்கிற கிரைட்டீரியாலாம் பார்க்கும்பொழுது சிரிப்பு தான் வருது. இவங்க பிக் பாஸ் போட்டியாளருக்கான ஆட்கள தேடுறாங்களா? இல்ல சீசன் 9 திவாகர் இருக்காருல்ல, அவருடைய பிளேஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட்ட தேடுறாங்களான்னு ஒரு டவுட்டே வருது. சோ அந்த மாரி தான் இவங்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே சூஸ் பண்றாங்க. அதாவது வந்து ரொம்ப தெளிவான மைண்ட் செட்லலாம் இருக்கக்கூடாது. எதனா பேசணும், எடக்கு முடக்கா பேசணும். ஆனா அது என்டர்டெய்னிங்கா இருக்கணும். அதுல அர்த்தம் இருக்கா இல்லையா? லாஜிக் இருக்கா இல்லையா? அதெல்லாம் செகண்டரி. ஆனா நீங்க என்ன பேசினாலும் வந்துட்டு அத வந்து என்னடா பேசுறாங்கன்னு புரியாம கன்ஃப்யூஸ் ஆகணும் மக்கள். சோ இந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்ட தான் பார்த்து பார்த்து சூஸ் பண்றாங்க. முக்கியமா கொரலி வித்த காட்டணும். பல்லாலேயே வந்து குடத்த தூக்கணும், தலைகீழ நடந்து வரணும், கவுத்துக்கிட்டு நிக்கணும். சோ இந்த மாதிரியான டிஃபரெண்டான விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா வந்து பிக் பாஸ் போயிடலாம். சோ அப்படிதான். அது மட்டும் இல்லாம பண்ண அதே காரியத்தெல்லாம் அதாவது வேற எதனா சீசன்ல நீங்க பார்த்துட்டு வந்து அதே விஷயத்த இங்க திரும்பியும் ட்ரை பண்ணாதீங்க. அத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் உங்கள ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. மொத்தம் 50 போட்டியாளர்கள். இந்த 50 போட்டியாளர்களும் சும்மா ஈஸியா உள்ள வரல. அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு வீடியோ ஆடிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோ கால்ல இன்டர்வியூ நடந்திருக்கு. அப்புறம் குரூப் டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்புறம் ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ நடந்திருக்கு. இந்த ஃபில்ட்ரேஷன்லாம் முடிஞ்சுதான் இவங்க வந்துட்டு ஒரு 50 பேரா செலக்ட் ஆகி நம்மளுக்கு இப்ப காட்டிட்டு இருக்காங்க. இந்த 50 பேர்ல வந்து எத்தனை பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்கன்றது தெரியல. சோ ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்ததுன்னா, டாஸ்க் லெட்டர் வந்த உடனே அடிச்சு புடிச்சு 50 கண்டஸ்டன்ட்டா ஓடுனாங்க. பஸ் டாஸ்க் இருந்தது. இது அந்த சீசன் 1ல நடக்கிற மாதிரி கார் டாஸ்க் போல இருக்குன்னு எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள அடிச்சு புடிச்சு ஏறி உட்கார்ந்தாங்க. அவங்க எல்லாம் ஏறின பிறகு கீழே காட்டுறாங்க. கிளிப்பு, ரப்பர் பேண்ட், ஷூ, செருப்புன்னு எல்லாமே கழண்டு கிடக்குது. அவன் பாத்தீங்கன்னா கால் சுளுக்கு பிடிச்சிருச்சு, கால் கீறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போறாங்க. சோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட கலைபாரங்கள். சோ எல்லா கண்டஸ்டன்ட்டும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, 2 பஸ் இருக்கு. அது 36 சீட்டு தான் இருக்கு. மொத்தம் 50 பேரு. சோ சீட் கிடைக்காதவங்கலாம் ரிஜெக்ட் போல இருக்குன்னு நினைச்சிட்டு, அடிச்சு புடிச்சு ஏறி யாரு எவருன்னுலாம் பார்க்கல. உங்க மடியிலனா கூட நாங்க உட்கார்ந்துட்டு வரோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எல்லாரும் அடிச்சு புடிச்சு ஏறினாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பஸ் கிளம்பிருச்சு. கிளம்புனோனே எல்லாரும் என்னமோ எக்ஸ்கர்ஷன் போற மாதிரி சந்தோஷமா குதிச்சாங்க. அப்புறம் அவங்கள போய் ஒரு குடவுன் மாதிரி ஒரு ரூம்ல போய் மூடுனாங்க. காத்து இல்ல, தண்ணி இல்ல, இருட்டு, பஸ்ஸோட லைட் மட்டும் தான். எல்லாரும் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. வேர்க்க வெறுவெறுக்க. ஸ்டார்ட்டிங்ல பயங்கர என்டர்டெய்னிங்கா, ஜாலியா பாட்டுலாம் பாடி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த ஒரு குடவுன்லயே போட்டு பஸ்ஸுக்குள்ளேயே எல்லாரையும் போட்டு அடைச்சாங்க. சோ அப்படி இருந்தும் ஏதாவது கண்டஸ்டன்ட் இறங்கி வந்துருவாங்க, மயக்கம் வருதுன்னு கஷ்டமாயிடும் அப்படின்லாம் பார்த்தா யாருமே இறங்கி வர மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்காங்க. நாங்க எப்படியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடணும், என்ன பண்ணியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனம் தளராம தான் எல்லாருமே அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி. சரி, இந்த டாஸ்க் மூலமா என்ன எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த எலிமினேஷனும் இல்ல. அவங்களுடைய மன தைரியத்தை பாக்குறதுக்காக தான் இந்த 2 டாஸ்கையும் வச்சிருக்காங்க. சோ அது முடிஞ்சு உள்ள வந்தா இன்னொரு டாஸ்க். சேர் எல்லாம் கவுத்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த சேர் எல்லாம் நிமித்தி போட்டு யார் உட்கார்றீங்களோ அவங்க எல்லாம் செலக்ட். மிச்சவங்க வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடிச்சு பிடிச்சு எல்லாரும் சேரை எடுத்து உட்கார்றாங்க. சில பேருக்குள்ள வந்து ஒரு சேருக்கு சண்டை, சில பேர் வந்து நான் தலைய வச்சுட்டேன், நீ என் தலை மேல உட்கார்ந்த அப்படின்னு ஒரு சண்டை. சோ சில பேர் வந்து பாவம் பார்த்து விட்டு கொடுத்துட்டு நின்ட்டாங்க. சில பேர் வந்து அடிச்சு பிடிச்சு இன்னொருத்தவங்களை தள்ளி விட்டு சேர்ல ஏறி உட்கார்ந்தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. செல்ஃப்லெஸ்ஸா, செல்ஃபிஷா நிறைய பேர் மாத்தி மாத்தி நடந்துக்கிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சில கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. சில கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு இல்ல பாவம், பரிதாபம் இதெல்லாம் பாக்குற மாதிரி தெரியுது. சோ ஒரு 5 பேருக்கு சீட் கிடைக்காம நின்னுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாயா வந்தாங்க. தன்னைத்தானே வந்து தலைவி அப்படின்னு சொல்லிட்டு 10 தடவை பேசிட்டு உள்ள வந்தாங்க. அந்த மாயா பாத்தீங்கன்னா இந்த 5 கண்டஸ்டன்ட்டையும் வந்து சீட் கிடைக்கலன்னா நீங்க போக வேண்டியதுதான்ற மாதிரி வெளியில அனுப்புறாங்க. அதுக்கு முன்னாடி சில பேர்கிட்ட இருந்து டோக்கனை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பாக்குறாங்க. அவங்க வந்து கேள்வி கேட்கும் பொழுது நான் தான் முடிவு பண்ணணும், இதை நீங்க என்கிட்ட கொடுங்கன்னா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நம்பர் 26 என்ன நம்பரோ அதை வாங்கி இன்னொருத்தருக்கு அந்த டோக்கனை கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணிட்டு சீட் கிடைக்காதவங்களா பாய் சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 பேரும் வந்துட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப நாள் பழகுன மாதிரி அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி ஆற தழுவி பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்து மாயா சொல்றாங்க, நீங்க கிளம்ப வேணாம், இந்தாங்க உங்களுக்கான டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சோ இந்த 3 டாஸ்க் பண்ணாங்க இல்லையா, பஸ் டாஸ்க், பஸ்ல அடைஞ்சு கடந்தது, அதுக்கப்புறம் சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தது, இது எல்லாமே வேஸ்ட் தான். இதெல்லாம் பண்ணாம ஸ்லோவா ஏறி மெதுவா உட்கார்ந்து எப்படி வந்திருந்தாலும் இந்த 50 பேருக்கும் வந்து டோக்கன் கிடைச்சிருக்கோம் போல இருக்கு. மேபி பஸ் விட்டு இறங்கி போயிருந்தா கிடைச்சிருக்காது. பட் மனம் தளராம வந்து இந்த 50 பேருக்கும் டோக்கன் உண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. சோ அப்பத்துல இருந்து அதுதான் அவங்களோட டெசிக்னேட்டட் நம்பரா இருந்தது, ஐடென்டிட்டி நம்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா 2 ஆள மீட் பண்ணாங்க. இதுக்கு ஜட்ஜஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜு அவர்கள், ஆரி அவர்கள் அண்ட் ஓவியா அவர்கள். ராஜு வந்து அவர் பேசும்பொழுது நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும். இட்ஸ் வெரி குட் என்டர்டெய்னர். சோ உள்ள வரும்போதே கலகலன்னு இருந்தது. அடுத்தது ஆரி வந்தாரு. ஆரி வந்து நான் வெறப்பா இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த சீரியஸ்னஸ் போய் நான் வந்து ஒரு ஃபன் மோடுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரியே அவரையும் வந்து மாயா கூல் படுத்தி நீங்க டான்ஸ் எல்லாம் ஆடுங்க, இப்படி வெறப்பா இருக்காதீங்க, டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு ஒரு மாதிரி கூல் ஜட்ஜா ஆக்கி அனுப்புனாங்க ஆரிய. அடுத்து பாத்தீங்கன்னா ஓவியா, அவங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய என்ட்ரி சாங் எல்லாம் போட்டு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேற லெவல் இன்ட்ரோடக்ஷனா இருந்தது. இவங்க 3 பேர் தான் ஜட்ஜஸ். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு தான் ஆடிஷன் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆடிஷனுக்கு வந்த கண்டஸ்டன்ட் பேரு தடீஸ்வரன்.
அவர் வந்து பிக் பாஸ் ஆடிஷனுக்கு வந்தாரா? இல்ல பிக் பாஸ் ஆடியன்ஸ் முன்னாடி தன்னுடைய வாழ்க்கைய பத்தி சொல்ல வந்தாரான்னு தெரியல. அவ்ளோ விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. தனக்கு நடந்தது வந்து ஒரு காதல் திருமணம் இல்ல. எனக்கு அவசர அவசரமா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் தான். அது இதுன்னு பேசுறாரு. இவர் என்னமோ பிக் பாஸ் வீட்லயே தங்கிட போற மாரியும், திரும்ப வீட்டு பக்கமே போக வேணான்ற மாரியும் இஷ்டத்துக்கு பேசுறாரு. இது இல்லாம வைஃப் வேற பிரெக்னன்ட்டா இருக்காங்களாம் 2ண்ட் பேபிக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது, இவர் இங்க பேசுறத கேட்கும்பொழுது, அங்க வைஃப்க்கு எப்படி இருக்கும்? எனக்கு இது விருப்பம் இல்லாத திருமணம் தான். ஸோ கிடைச்ச வாழ்க்கைய நான் விரும்பி ஏத்துக்கிட்டேன். அப்படி இப்படின்னு பேசும்பொழுது, ஏதோ விட்டு குடுத்து வாழ்ற மாரி இருக்கே! ஏதோ ஏதோ கிடைச்சத வச்சு வாழ்றேன் அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கு. இவர பத்தின பர்சனல் விஷயத்தெல்லாம் ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா குடுத்தாரு. சில இடத்துல வந்து, "தம்பி இது வந்து ஆடிஷன்பா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அடக்கி வாசிப்பா. ஓவரா உன்ன பத்தி எக்ஸிபிட் பண்ணாத" அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்து தன்ன பத்தி பேசிட்டு இருந்தாரு. அத விட அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், "ஒருத்தர் கீழ நான் வேலை பார்க்க மாட்டேன். அப்படி வேலை பார்க்கிறவங்க எல்லாம் அடிமைகள். ஏன் ஆரி ப்ரோ நீங்க கூட வந்து அடிமையா தானே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க" அப்படின்னு டப்புன்னு ஆரிய பார்த்து கேட்டுட்டாரு. சோ நான் கூட நினைச்சேன் இவர் ரொம்ப பேசுறாருப்பா. அதுவும் கொஞ்சம் கெடக்கு முடக்கா வேற பேசுறாரு. இப்படின்னு வந்தா அப்படி போறாரு. கேட்டா இல்லங்க புடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறாரு. அப்புறம் குழந்தை வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா 2 குழந்தை. ஓ! புடிக்காத கல்யாணத்துக்கே 2 குழந்தையா? அப்படின்ற மாரிலாம் அவர கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. முக்கியமா இந்த அடிமைன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஆரி புரிய வைக்கிறாரு அவருக்கு. நீங்க எப்படி வந்து வேலை பார்க்குற எல்லாரையுமே அடிமைன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஆமா ஒருத்தர் கீழ வேலை பார்க்குற எல்லாருமே அடிமைகள் தான். என்னோட கீழ வேலை பார்க்குற மாடு வந்து எனக்கு அடிமை. ஏன்னா நான் அதுக்கு வந்து சாப்பாடு தரேன். அத நான் புரொடெக்ட் பண்றேன். அதனால அது எனக்கு அடிமை அப்படின்னு. இன்னொரு விஷயம் அவர்கிட்ட என்ன புடிச்சதுன்னா, தப்பாவே இங்கிலீஷ் பேசினாலும் அத வந்து ஓப்பனா ரொம்ப போல்டா பேசுறாரு. சோ அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட புடிச்சிருந்தது. மத்தபடி எடக்கு முடக்கான பேச்சு தான். நீங்க வந்து அடிமைன்னு சொல்றீங்களே அது கரெக்ட்டானா கொஞ்சம் பின் வாங்குறாரு, இல்லங்கிறாரு. அப்புறம் திரும்ப வராரு. இல்ல, இல்ல நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடிமைகள் மத்தவங்க கீழ வேலை பார்க்குறவங்க அடிமைகள் தான் அப்படின்னு திரும்பியும் சொல்றாரு. இந்த மாரி அவர் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம பேசியிருந்தாரு. நான் கூட நெனச்சேன், ஓகே இந்த கண்டஸ்டன்ட்ட ரிஜெக்ட் பண்ணிருவாங்கன்னு. கடைசில பார்த்தா செலக்டட் அப்டின்ட்டாங்க. அது இல்லாம அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணாருங்க. தனக்கு என்ன டேலண்ட்ன்னு கேட்கும்போது பல்லாலேயே குடத்த தூக்குனாரு. அத பார்த்து ஜட்ஜஸ்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. போய் செலக்டட் அப்டின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. எனக்கு அப்டியே ஷாக் ஆயிடுச்சு. ஓ! உங்களுக்கு இந்த மாரி கண்டஸ்டன்ட் தான் வேணுமா? அப்டின்ற மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட் செலக்ஷனே சூப்பர் அப்டின்னு இருந்தது. என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டர்ல பார்த்து அவர செலக்ட் பண்ணிட்டாங்களாம். சரி எங்க போய் முடிய போகுதோ! நம்மளெல்லாம் ஒரு வழியா ஆக்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது போல இருக்கு. சரி அடுத்த கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட்ட பார்க்கும்பொழுது நல்லா படிச்சவங்க, தெளிவா பேசக்கூடியவங்க அப்டின்ற மாரி தெரிஞ்சுச்சு. அவங்களும் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருந்தது. இருந்தாலும் வந்து அவங்க குடுக்குற ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு அப்டின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் என்ன? டேலண்ட் என்னன்னு சொல்லி கேட்க கேட்க கொலையடி சண்டைலாம் நான் போடுவேன். இது கெட்ட வார்த்தைலாம் பேசும்பொழுது வரும் அப்டின்னு இதுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா நான் இதெல்லாம் குடுக்குறேன் உங்களுக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. இருந்தாலும் வந்து உங்க ஆன்சர்ஸ் எல்லாமே போரிங்கா இருக்கு. நீங்க வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிஜெக்டட்ன்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, நீங்க வந்து அவுட் ஆனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க போல இருக்கே. உங்கள பார்த்தாலே ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற மாரி தெரியுதே. நாள பின்ன வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் தாங்குவீங்களான்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் உள்ள வந்தா உரிச்சு தொங்க விட்டுருவாங்க கமெண்ட்ஸ்ல. நம்மள பத்தி ஏகப்பட்ட பேர் தப்பு தப்பா பேசுவாங்க. சோ அதெல்லாம் தாங்குற மனநிலை உங்களுக்கு இருக்கிற மாரி தெரியல. அதனால நீங்க ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அந்த பொண்ண. எனக்கு வந்து என்னப்பா ஒரு நார்மல் மைண்ட் செட்ல இருக்கிற யாரையுமே வந்து செலக்ட் பண்ணக்கூடாதுன்ற முடிவுல இருக்கிறாங்க போல இருக்கு. இந்த என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர மட்டுமே வச்சு தான் செலக்ட் பண்ணணும். அதுவும் அந்த என்டர்டெயின்மென்ட் எப்படி இருக்கணும்னா, திவாகர் குடுப்பார்ல, அந்த மாரியான என்டர்டெயின்மென்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சோ பார்க்கலாம். சோ எபிசோட் 1 வந்துட்டு இப்படிதாங்க முடிஞ்சது. சோ நம்மளோட ரியாலிட்டி செக்குக்கு வந்துடலாம். கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா வந்துட்டு தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசினாலும், அது ரொம்ப போல்டா பேசின தண்டீஸ்வரர். அந்த மொமெண்ட் வந்து நான் கிரீன் ஃபிளாக் மொமெண்ட்டா பார்க்குறேன். சோ அப்படி பேச பேச தான் இங்கிலீஷும் வரும். சோ பிரச்சனை கிடையாது. தப்பா பேசினாலும் அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினாரு. சோ அது வந்து கிரீன் ஃபிளாக் மொமெண்ட்டா பார்க்குறேன். அவர் ரெட் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா அவர வச்சு தான் சொல்லுவேன். அவர் வந்து அவர் வைஃப்ப பத்தி சொன்ன விஷயங்கள் எனக்கு பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் அவர் மனசுல இருந்திருக்கலாம். பட் இந்த மாரி ஒரு ஓப்பன் ஃபோரம்ல வந்து சொல்லும்பொழுது, அந்த வைஃப்புடைய மனநிலைமைய நான் யோசிச்சு பார்க்குறேன். என் வைஃப்ப புடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். புடிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமா சொல்லியிருப்பேன். இப்போ ஓவியா மாதிரி ஒரு பொண்ண பார்க்கும்பொழுது எனக்கு தோணுது, நானும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு, அப்படின்லாம் சொல்லும்பொழுது, அங்க அவங்க பிரெக்னன்ட்டா வேற இருக்காங்க. ஸோ அத பார்க்கும்பொழுது அவங்க வைஃப்க்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து ஒரு ரெட் ஃபிளாக் மொமெண்ட்டா பார்க்குறேன். காமெடி மொமெண்ட்ன்னு பார்த்தா, ராஜு கேட்ட கேள்வி தான். "புடிக்காமலே வந்து 2 குழந்தைங்களா?" அப்படின்ற மாரி கேட்டாரு ஒரு சர்காஸ்டிக் டோன்ல. ஸோ அது வந்து ஃபன்னா இருந்தது. சர்ப்ரைசிங் மொமெண்ட்ன்னு பார்த்தாலே தண்டீஸ்வரன செலக்ட் பண்ணது வந்து எனக்கு சர்ப்ரைசிங் மொமெண்ட்டா தான் இருந்தது. ஏன்னா ரிஜெக்ட் ஆக போற கண்டஸ்டன்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்பொழுது, இல்ல நீங்க செலக்டட்ன்னு கார்ட குடுத்தது வந்து எனக்கு நிஜமாவே சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஸோ உங்கள்ல எத்தன பேருக்கு அந்த விஷயம் சர்ப்ரைசிங்கா இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு எபிசோட்ல உங்க திரும்பவும் மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெமிமா. டேக் கேர்.